ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன லேராய் டெக்சாஸ் என்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம எத்தனையோ படங்களை ஆஹா அது நல்லா இருக்குமே, அடடா இது நல்லா இருக்குமேன்னு தேடி தேடி பார்த்திருப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு படத்தை பாக்குறப்போ நம்ம தேடி தேடி பார்த்த படங்களை விட இந்த படம் வேற லெவல்ல நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். கரெக்ட்டுங்களா? நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு படம் இருக்கும். அப்படி என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண படங்கள் இதுவும் ஒண்ணுங்க. அதோட இப்படி ஒரு ஜாலியான படத்துல இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு சத்தியமா நம்ம நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். மொத்தத்துல படம் முழுக்க பங்கம் பண்ணிருக்கானுங்க. வாங்களேன், நம்ம படத்தை பார்த்து ஜாலியா இருக்க போற அதே சமயத்துல படத்துல சில பேரோட ஜோலி முடிய போகுது. யாரு, எங்க, எப்போ, எப்படி, எதுக்காக படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா நைட்டு நேரம் ஹைவேஸ்ல ஒருத்தவர் கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கார் போயிட்டு இருக்க வழியில ரோட்டோரத்துல ஒரு கார் மக்கராகி நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த காருக்கு பக்கத்துல ஆள் யாரும் இல்ல. அதை பார்த்துட்டு இந்த கார் கொஞ்சம் தூரம் கடந்து போனதும் மக்கரான காரோட ஓனர் வண்டி எதுவும் கிடைக்காம நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் இந்த வழியில எந்த காருமே வரல. இப்ப வந்திருக்க கார் தான் முதல் கார். இதையும் விட்டா பாத யாத்திரையா தான் போனோம். சோ படுத்துறா பங்காளின்னு காரை பார்த்ததுமே மக்கரான காரோட ஓனர் இந்த காரை மறிச்சு லிப்ட் கேட்க, அச்சோ பிள்ளை பாவம், இந்த டைம்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கானே, இவனுக்கு லிப்ட கொடுப்போம்னு புதுசா வந்தவரும் லிப்ட கொடுத்துடுறாரு. உள்ள ஏறி உக்காந்தானே வாய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான்றீங்க. எங்க உள்ள ஏறினதுல இருந்து ஏஞ்சி நான் யாரு என்னன்னே தெரியாம எனக்கு லிப்ட் கொடுத்துட்டீங்களே, நான் ஒரு குடூர கொலகாரனா இருந்து போற போக்குல உங்களை போட்டு தள்ளிட்டு உங்க காரை திருடிட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இவன் அல்ல கிளப்புறான். டேய் மலையில இருந்து பொறுக்குன மண்டை ஓடு, என்னடா பேசுற அப்படின்னு காரை ஓட்டுறவரும் ஷாக் ஆயிடுறாரு. சாச்சா நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேங்க, பயந்துட்டீங்களா? பாருங்க பயத்துல உங்க மூஞ்சி பேயறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சில் பண்ணுங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இவன் சொன்னதும் சரிப்பா, நீ இவ்வளவு உரிமையா விளையாடுறன்றப்போ உன்கிட்ட நானும் விளையாடலாம்ல, நீ என்ன பயமுறுத்துற மாதிரி நான் சிலதை சொல்லி உன்னை பயமுறுத்தவா அப்படின்னு இவர் ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் அவங்க ரெண்டு பேரும் பேசுற மாதிரியே நான் பேசி காட்டுறேனே. முதல்ல காரை ஓட்டுறவரு, உன் கார் ஃபால்ட் ஆனதுக்கு நான் தான்ப்பா காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ பங்க்ல பெட்ரோல் போட்டல, அங்க வச்சுதான் உன் காரை ரிப்பேர் பண்ண. பட் எதுக்காக நீங்க என் காரை ரிப்பேர் பண்ணணும்? அப்பதானப்பா உன்னை லிப்ட் கொடுத்து என் வண்டியில ஏத்த முடியும். அது இருக்கட்டும், நான் ஏன் உங்க வண்டியில ஏறணும்? ஹாடா என்னப்பா நீ வண்டியில ஏறினா தானே நான் உன்னை கொலை பண்ண முடியும். கொலையா? என்ன எதுக்காக நீங்க கொலை பண்றீங்க? டேய் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன பேரஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹோமுஞ்சி அப்படி ஆகுது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றேன், ஜாலியா பேசு. அதாங்க நீங்க ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? யாருக்கு தெரியும், ஒருவேளை உனக்கு ஆகாதவங்க யாராச்சும் என்கிட்ட பணத்தை கொடுத்து உன்னை கொல்ல சொல்லிருக்கலாம். எனக்கு ஆகாதவங்களா? ஒன்னும் புரியலையேங்க. இங்க பாரு, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். மேபி உன் கரண்ட் பொண்டாட்டிக்கோ இல்ல உன் எக்ஸ் பொண்டாட்டிக்கோ உன்னை பிடிக்காம இருந்திருக்கலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து உங்க குழந்தைங்களோட கஸ்டடி நீ கேட்டதுனால குழந்தைங்களை உங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லாம நீ சாகணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். அந்த ஆசைக்காக என்ன கூட காசு கொடுத்து உன்னை கொலை பண்ண அப்பாயின்ட் பண்ணிருக்கலாம்ல. எப்பா 40 கிராம் நல்லி எலும்பு, உன் பேச்சே சரியில்லை, நீ சத்த காரை நிறுத்தேன், நான் கார்ல இருந்து இறங்கிறேன் இப்படின்னு கடைசியா டேமேஜ் ஆன காரோட ஓனர் கதறான். இங்க சீனை கட் பண்ணா காரை ஓடிட்டு வந்தவன் ஆள் யாரும் இல்லாத இடத்துல பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு டெட் பாடிய புதைக்கிறான். சோ படத்தோட முதல் ட்விஸ்ட், இது வரைக்கும் காரை ஓடிட்டு வந்தவன் சொன்னது எல்லாமே உண்மை. இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். காசு கொடுத்துட்டா யாரை வேணும்னா கொலை பண்ணுவான். ஒன்ஸ் குறி வச்சுட்டா தப்பாது. அதோட இவனுக்கு வேலை கொடுக்கறவங்க வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால பாதியிலேயே ஜகா வாங்க பார்த்தாலும் தலைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆளு அண்டர்டேக்கர் அவதாரமே எடுத்துருவான். இப்படி கில்லருக்கான இன்ட்ரோலாம் கொடுத்ததும் டெக்சாஸ்ல இருக்க லேராய்ன்ற ஒரு ஊர்ல புதுசா ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கிறதா கில்லருக்கு ஒரு கால் வர அப்படியே அந்த பக்கம் ஆல்ரெடி லேராய்ல இருக்க படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. எவன் பொண்டாட்டி எவன் கூட போகுதுன்னு பாக்குறது தான் இவனோட முழு நேர வேலை. அப்படி இவன் ஒரு கேஸ்ல இருக்கப்போ யாரோ ஒரு பொண்ணு ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிருக்கா. அதை படம் முடிச்ச ஸ்கிப் போட்டோவை ஹீரோ கிட்ட காட்ட போட்டோவை பார்த்த ஹீரோவோட முகம் பஞ்சர் ஆயிடுது. அதுக்கு காரணம் அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோவோட பொண்டாட்டி. போட்டோல அவ மட்டும் தான் இருக்கா. அவ யாரு கூட சேர்ந்து ஹோட்டல் ரூமுக்கு போனான்லாம் தெரியல. எப்படியோ அவ ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்கால, அங்க தனியா போய் என்ன தாயக்கட்டியா விளையாட போறா? எப்படியும் யாரோட சேர்ந்து லொச்சக் பச்சக் தானே பண்ண போறா. ஆக உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு ஸ்கிப் சொல்ல, டேய் கேப்பு போட்ட பேக்கு, வெறும் போட்டோ வச்சுக்கிட்டு எல்லாம் என் பொண்டாட்டியே தப்பா பேசிட்டு இருக்காத. என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய உத்தம புத்திரின்றது எனக்கு தெரியும். அவளா உத்து பார்த்தா பச்சை மரமே பத்தி எறியுண்டா. அவளை போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கும் போது வெளியே நின்னுட்டு இருந்த ஸ்கிப்போட காரை போலீஸ்காரங்க டோ பண்ணி எடுத்துட்டு போறாங்க. கார் என்னமோ கரெக்டான இடத்துல தான் நின்னுச்சு. ஆனா ஸ்கிப் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ன்ற பேர்ல போலீஸோட மேட்டர்ல பல விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுனால ஸ்டேஷன்ல இருக்க 2 போலீஸ்காரங்களுக்கு ஸ்கிப்பு மேல ஒரு காண்டு. அந்த காண்டுல தான் காரை தூக்கிட்டு போயிருக்காங்க. சொந்த காரை காப்பாத்தவே வக்கல்ல உனக்கு, இதுல நீ என்ன காப்பாத்த வந்துட்டியா? இன்னொரு தடவை என் பொண்டாட்டிய பத்தி நீ ஏதாவது சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன், அன்னைக்கு தாண்டா உன் கடைசி நாள் அப்படின்னு ஹீரோ ஸ்கிப்ப மிரட்டிட்டு இவன் எடுத்த எல்லா போட்டோஸையும் வாங்கி கார்ல வச்சுக்கிட்டு
இவர் பொண்டாட்டியை போய் பிக்கப் பண்றாரு. 1000 தான் ஹீரோ ஸ்கிப் கிட்ட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாலும் போட்டோவை பார்த்ததுல இருந்து ஹீரோவுக்குள்ளேயும் ஒரு உறுத்தல் இருந்தாலும் அதை பொண்டாட்டி கிட்ட கேட்காம இருக்காரு. அதோட ஹீரோவோட பொண்டாட்டிக்கு ஹீரோ மேல ஒன்னும் காதல் இருக்க மாதிரிலாம் தெரியல, ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவரோட பொண்டாட்டி 2 பேரும் பேங்க்ல லோன் கேட்க போறாங்க. ஹீரோவோட பொண்டாட்டிக்கு சலூன் வைக்கணும்னு ஆசை. சோ லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னால கடை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு மேனேஜர் கேட்டா, எனக்கு இல்லங்க, ஆனா என் புருஷனும் அவரோட அண்ணனும் சேர்ந்து 43 வருஷத்துக்கு மேல ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஓபன் பண்ண போற சலூனுக்கு என் புருஷனும் ஹெல்ப் பண்ணுவாரு. இவர மாதிரி ஆளை நம்பி நீங்க லோன் கொடுக்கலாமே, தப்பு இல்லையேன்னு அவர் சொல்லியும் லோனு கிடைக்கல. இந்த கடுப்போடியே அடுத்த 2 பேரும் ஹீரோவுக்கு அண்ணன் இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அவனோட வீட்டுக்கு வராங்க. அவன் ஆள் நல்லா ஜெய்ஜாண்டிக் ஜெய்சங்கர் மாதிரி இருக்காங்க. அவன் வீட்டுல காரு பைக்குன்னு வாங்கி வச்சு அழகு பாப்பானுங்க. ஹீரோவோட அண்ணன் என்ன வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுங்களா? ஒரு பிராண்ட் நியூ போட் வாங்கி வச்சிருக்கான். இது என்னடா ஆண்டவா கூத்து, நானும் அவனும் ஒன்னா ஒரே கடை தான் வச்சிருக்கோம், வர காசை பாதி தான் பிரிச்சுக்கிறோம். என்னால ஒரு ஓட்ட சைக்கிள் வாங்க முடியல, இவன் என்னடா கப்பல்லாம் வாங்குறானே. அது சரி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே புலம்புறாரு. இதோட ஹீரோரோட மனைவி அப்புறம் அண்ணங்காரன் அவனோட மனைவி 4 பேரும் சேர்ந்து நைட்டு கேம்ப் ஃபயர் முடிச்சதும் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போன ஹீரோ அவ மேல இருக்க காதல்னால, உனக்கு என்னம்மா இப்போ சலூன் வைக்க பணம் வேணும் அவ்வளவுதானே, பேங்க்ல லோன் தரலனா என்ன, குத்துக்கல் மாதிரி உன் புருஷன் நான் இருக்கேன்ல, எங்க இருந்தாவது பணத்தை ரெடி பண்ணி நான் உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இவர் அண்ணன் கிட்ட போய் பணம் கேட்க அவன் இல்லன்னு சொல்றான். டேய் வேட்டையா போற வெட்டிக்கிளி, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல, அவ்வளவு பெரிய வீடு இம்மா பெரிய கப்பல் வாங்கி வச்சிருக்க, நானும் உன் கூட இதே கடையில பார்ட்னரா தானே இருக்கேன், நான் கேட்டா கொஞ்சம் பணம் தர மாட்டியாடா அப்படின்னு ஹீரோ கேட்டு பார்த்தோம். இங்க பாடுறா அம்பி, இந்த கடையில நீ பார்ட்னர் தான், நான் இல்லன்னு சொல்லல, கடையில எவ்வளவு லாபம் வருதோ அதுல பாதி தானே உனக்கு கொடுக்க முடியும். நான் வீடு வச்சிருக்கேன் கப்பல் வாங்கியிருக்கேன்னா எனக்கு வந்த லாபத்தை வேற பிசினஸ்ல போட்டேன், அதுல வந்த பணத்துல வாங்கினேன், உனக்கு அந்த திறமைலடா நான் என்னடா பண்ண முடியும், நம்ம கடையில பணம் இல்லடா என்ன ஆள விடுறான்னு அண்ணங்காரன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். இதை முடிச்சுட்டு சரி பணம் தான் கிடைக்கல, பொண்டாட்டிக்கு பீஸா வாங்கிட்டு போயாச்சும் அவளை கவர் பண்ணுவோமே அப்படின்னு ஆசாசியா பீஸா வாங்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்தா, அப்பதான் ஹீரோவோட பொண்டாட்டி ஃபுல் மேக்கப்பை போட்டுக்கிட்டு படத்துக்கு போறதா சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் படத்துக்கு போறதா சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்றது நல்லா தெரியுது. ஆனாலும் ஹீரோவால ஒன்னும் கேட்க முடியல. ஒரு பக்கம் பொண்டாட்டியை உசார் பண்றதுக்கு அவளுக்கு கொடுக்க பணமும் இல்ல, இன்னொரு பக்கம் பொண்டாட்டியும் ஹீரோவை மதிக்காம கண்டமேனிக்கு சுத்திட்டு இருக்கா. இதுல ஹீரோ அவரோட வாழ்க்கையவே வெறுத்துறாரு. சோ தற்கொலை பண்ணிக்க நினைச்ச ஹீரோ தனக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே கார்ல உட்காந்து ஷூட் பண்ணிக்க துப்பாக்கியை தலையில வைக்கிறப்போ யாரு என்னன்னே தெரியல. திடீர்னு ஹீரோவோட காருக்குள்ள வந்த ஒருத்தவன் ஒரு பையன் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, நான் உங்கள்ட்ட போன்ல சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கே அந்த வேலையை முடிச்சாகணும், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு என் லைனை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னவன் ஹீரோ பேசுறத கேட்கவும் இல்ல, ஹீரோவை பேசவே விடல. இவன் என்னன்னா சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு பையன் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பைய ஓபன் பண்ணா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு, கூடவே ஒரு வீட்டு அட்ரஸும் இருக்கு. எதுக்கு இவன் இதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆரம்பத்துல கான்ட்ராக்ட் கில்லரை பார்த்தோம்ல, அவன் அவனோட கார்ல ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். சோ ஆக்சுவலா இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு போனவன் கில்லர் கிட்ட பேசிருக்க வேண்டிய ஆளு, ஹீரோவை கில்லர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளை கொலை பண்றதுக்கான பணத்தையும் கொலை பண்ண போற ஆளோட வீட்டு அட்ரஸையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோ கில்லரை பார்த்த மேனிக்கே பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. வந்த கில்லர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் வேலை கொடுக்கறவன் வரலையா, இதுல இந்த ஆளு கொலை காண்ட ஆயிடுறான். கில்லர் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி இருக்கு, இது மூலமா போலீஸ் அவங்களோட வாக்கி டாக்கில பேசிப்பாங்கல்ல, அந்த கம்யூனிகேஷனை இவனால ஒட்டி கேட்க முடியுது. அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் எந்த நம்பர்ல இருந்து கில்லருக்கு கால் வந்துச்சோ அது எந்த போன் நம்பர்ன்றத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோ பண பேக்ல இருந்த வீட்டு அட்ரஸ்க்கு வெளியே நின்னு அந்த வீட்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவனை கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் இல்ல ஹீரோவுக்கு, யாரோ அவனை கொலை பண்ண சொல்லி பணம் கொடுத்திருக்காங்கல்ல, சோ அது என்ன கதையா இருக்குன்ற ஆர்வத்தினால அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. காலையில கார் எடுத்து அந்த ஆளு அங்க எங்கன்னு போயிட்டு நைட் டைம் ஒரு பாருக்குள்ள போறான். ஹீரோவும் இவரோட காரை வெளியே எடுத்துட்டு பாருக்குள்ள போய் அவர் என்ன பண்றாருன்றதையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒன்னு பார்த்தா அந்த பார்ல நல்லா காட்டுல இருந்து புஷ்டு வந்த கங்காரு மாதிரியே ஒருத்தவனை பார்த்தோம் பாருங்க, ஸ்கிப்புன்னு அவனும் இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு, என்னடா புதுசா பாருக்குலாம் வந்திருக்க, நான் உன் பொண்டாட்டிய பத்தி சொன்னதுனால நீ ஃபீலிங்ஸ் ஆயிட்டு தானே, அதனால தானே குடிக்க வந்திருக்க அப்படின்னு கேட்டு ஹீரோவை கடுப்பின் எல்லைக்கே கூட்டிட்டு போறான். ஐயோ இந்த ஓட்டவாய் ஓனானா எவனாவது கூட்டிட்டு போங்களாண்டா, போட்டு தள்ளிட போறேன் அப்படின்ற வெறியில ஹீரோ இருக்கும் போதே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் பாத்ரூமுக்குள்ள போறான். உள்ள போறவன் என்ன அங்கேயே பாய விரிச்சாங்க படுக்க போறான், போயிட்டு திரும்ப வரதானே போறான். அதுக்குள்ள ஹீரோ துருன்னு பாத்ரூமுக்கு போறாரு. பாத்ரூம்ல ஹீரோ அந்த ஆள் நேரத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுலயே அந்த ஆளுக்கு டவுட் ஆயிடுது, இவன் நம்மள ஃபாலோ பண்றானோன்ட்டு. அதுக்கேத்த மாதிரி பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஹீரோ இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அங்க இல்லன்னதும் பாருக்குள்ள தேடுறாரு. அப்புறம் பாரை விட்டு வெளியே வந்து தேடுறாரு. இந்த கண் பார்வையிலேயே கன்ஃபார்ம் பண்ணாந்தால் ஹீரோ இவரோட காருக்குள்ள ஏறினதும் அவனு ஹீரோவோட காருக்குள்ள ஏறி ஹீரோவோட கழுத்தை புடிச்சிடுறான். யாரா நீ, நானும் காலையில இருந்து பாக்குறேன் உன் கார் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது, நான் போற இடம் வர இடம் எல்லா இடத்துக்கும் வரையே, நீ என்ன கதை அப்படின்னு கேட்டுக்கிட்டே
ஸ்கிப் ஹீரோவோட பொண்டாட்டி எடுத்த போட்டோலாம் ஹீரோ கார்ல வாங்கி வச்சிருந்தாருல்ல, அதுல ஒரு போட்டோவையும் கையில எடுத்து, இந்த பொண்ணு யாரு, இதையா நீ உன்னோட கார்ல வச்சிருக்க, என்ன நீ என்ன கொலை பண்ண துரத்துறியா, யாராவது என்ன கொலை பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்க பதட்டத்துல ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இவர் சாகறதுக்கு சின்னதா ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தாரு இல்ல, டேஷ்போர்ட்ல இருக்க அந்த துப்பாக்கி எடுத்து போட்டுன்னு மிரட்டிட்டு இருந்தவன போட்டு தள்ளிடுறாரு. இத ஹீரோவே எதிர்பார்க்கல. என்னடா இப்படி ஆயி போச்சேன்னு டெட் பாடியை கார்ல வச்சுக்கிட்டே கடகடன்னு கார் எடுத்துட்டு போன ஹீரோ டெட் பாடியை போற வழியிலேயே ரோட்ல தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஹீரோவோட கார்ல இருந்து ரத்தத்தலாம ஒரு இடத்துக்கு போய் சுத்தம் பண்ண ஹீரோ கையோட கையா மேட்ரா அண்ணன் கிட்ட சொல்லிடலாம்னு அவன் வீட்டுக்கு போனா அங்கதான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். வீட்டுல அண்ணங்காரனோட பொண்டாட்டி தான் இருக்கா. அவகிட்ட அண்ணன் எங்கன்னு ஹீரோ கேட்டா, உங்க அண்ணன் எப்படி இந்த டைம்ல வீட்டுல இருப்பான், அவ கள்ளக்காதலியோட எங்கேயாவது சேர்ந்து சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு அண்ணன் பொண்டாட்டி ரொம்ப வருத்தமா பேசுது. என்ன நீ சொல்றீங்க, அண்ணன் உங்களுக்கு துரோகம் பண்றாரா இப்படின்னு ஹீரோ அதை கேட்டதும் ஷாக் ஆகுறாரு. ஆட தண்டையார் பேட்ட தயிர் வடை, இன்னும் பச்சை புள்ளியாவே இருக்கியேடா, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்றதை கேட்டே நீ இவ்வளவு ஷாக் ஆகுறியே, அவன் எந்த பொண்ணோட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றான் தெரியுமா, உன் பொண்டாட்டியோட தான்டா, இதுவே தெரியாம தான் நீ உன் பொண்டாட்டி கூட இருக்கியான்னு அண்ணி ஹீரோவோட மனசை நோக அடிச்சிருது. இதோட இந்த பக்கம் கில்லர் கிட்ட வந்தா, கில்லர் கிட்ட போலீஸோட கம்யூனிகேஷன் ஒட்டி கேட்கிற வாக்கி டாக்கி இருக்கு இல்லையா, அந்த வாக்கி டாக்கில ரோட்டோரத்துல துப்பாக்கியால சுடப்பட்ட நிலைமையில ஒரு பணம் கிடைச்சிருக்கிறதா அவங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டி கேட்ட கில்லர் ஸ்ட்ரைட்டா சம்பவ இடத்துக்கே போயிடுறான். அங்க ரெண்டு தத்தி போலீஸ்காரனுங்க நின்னுட்டு இருக்கானுங்க. கில்லர் சாதாரண ஒரு பப்ளிக், இவன் வந்து என்னாச்சுன்னு கேட்ட உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லா தகவலையும் யாராவது சொல்லுவாங்களா, ஆனா இந்த ஜோடி போட்ட ஜோக்கருங்க சொல்லுதே, இங்க செத்து போய் கிடக்கிறது ஒரு லாயர், இவர் துப்பாக்கியால சுடப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்றதெல்லாம் அவனுங்க சொன்னதும் ரைட்டு, நம்ம பண்ண வேண்டிய வேலையை வேற யாரையோ வச்சு முடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இதுலயே கில்லருக்கு இருந்த டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுது. அதோட கில்லர் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் படத்துல ஒரு ட்விஸ்ட். போலீஸ் ரெண்டு பேரும் கீழே செத்து போய் கிடக்கிற லாயரோட பாடியை திருப்புறாங்க. ஹீரோ பொண்டாட்டியோட போட்டோ இருக்கு. இவன் கார்ல இருக்கும் போதே போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஹீரோவை மிரட்டினா இல்லையா, டெட் பாடியை தூக்கி போடுறப்போ அவசரத்துல அவன் கையில போட்டோ இருக்கிறத ஹீரோ கவனிக்காம விட்டுட்டாரு. இனிமேல் இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவன் லாயர் கொலை பண்ண பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு லாயரோட வீட்டுக்கு போய் சேஃப்டி லாக்கர்ல எதையோ திருட ட்ரை பண்றான். ஆனா அங்க இவனுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட். இவன் போறப்போ ஏற்கனவே சேஃப்டி லாக்கர் உடைஞ்சிருக்கு, உள்ள இவன் தேடி வந்த பொருளையும் காணோம். சோ இவனுக்கு முன்னாலேயே யாரோ ஒருத்தவங்க இங்க வந்து சேஃப்டி லாக்கரை உடைச்சு உள்ள இருக்க பொருளை திருடிட்டு இருக்காங்க. இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோ தான் சேஃப்டி லாக்கர்ல இருந்த பொருளை திருடிட்டாருன்னு நினைச்சு இவன் ஹீரோவை மீட் பண்ணும் போதே ஹீரோ அவர் கடை யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. சோ அடுத்த நாள் ஹீரோவோட கடைக்கே போய் ஹீரோவை லாக் பண்ணவன், ஏண்டா மிடில் ஈஸ்ட் மீன் குஞ்சு, நான் லாயரை கொலை பண்ண சொல்லி உன் ஒருத்தவன்ட்ட மட்டும் தான் சொன்னேன், நான் லாயரை கொலை பண்ண சொன்னதுக்கு காரணமே அந்த ஆளோட சேஃப்டி லாக்கர்ல இருக்க பணத்தை திருடுறதுக்காகத்தான், நான் போறப்போ அங்க பணத்தையே காணோம், சேஃப்டி லாக்கர்ல பணம் இருக்குன்றத நீ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு முன்னால நீ தாண்டா போய் அந்த பணத்தை திருடுன, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவல எனக்கு தெரியாது, உனக்கு 2 நாள் டைம், அதுக்குள்ள திருடின பணம் என்கிட்ட வந்து சேரல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு ஹீரோவை அல்லுவிட வச்சுட்டு அவன் போயிடுறான். திருடாத பணத்தை நான் எங்க இருந்துடா திரும்ப எடுத்துட்டு வருவேன்ற வேதனையோட ஹீரோ இவரோட காரு கிட்ட வந்தா அங்க ஆல்ரெடி ஒரு வேதனை வெயிட்டிங்ல இருக்கு. அதான் நம்ம ஸ்கிப். நேத்து நைட்டு ஹீரோ லாயரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருக்கு வரப்போ அதே பார்ல ஸ்கிப்பும் இருந்தான்ல, பிளஸ் லாயர் பாரை விட்டு வெளியே போன உடனே ஹீரோவும் அதிர்ச்சியோட வெளியே போனாரு. அன்னைக்கு நைட்டே லாயர் ஆல் அவுட். சோ நடந்ததுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு டவுட் ஆனவன் இப்ப வந்து ஹீரோ கிட்ட போட்டு வாங்க, ஹீரோ இவங்க கிட்ட உண்மை மொத்தத்தையும் சொல்லிடுறாரு. போடு, இவ்வளவு நாள் கேஸ் இல்லாம பட்னி கடந்தண்டா, இப்ப என் பசிக்கு போட்ட பாரு நீ ஒரு தீனி, இனிமேல் இது உன் பிரச்சனை இல்ல என் பிரச்சனை, அதாவது இது என்னோட கேஸ், நான் இந்த கேஸ சால்வ் பண்ணி பணம் எங்க போச்சுன்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஸ்கிப் வாண்டடா உள்ள வரான். டேய் டேய் டேய், நீயே ஒரு இத்து போன இலுமினாட்டி, ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான், இதுல நீ இதை சால்வ் பண்ணி கொடுக்குறியா, போடா விளக்கண்ண போய் வேலையை பாடுறா அப்படின்னு ஹீரோ இவனை கழுவி ஊத்துறாரு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போடா, என்ன பொறுத்த வரைக்கும் இது செம்மையான கேஸ், லாயரை கொலை பண்றதுக்கு யார்கிட்டயோ பணத்தை கொடுக்க வேண்டியோ உன்கிட்ட பணத்தை கொடுத்துட்டான், நீயும் தெரிஞ்சோ தெரியாமலோ லாயரை போட்டு தள்ளிட்ட, அவன் லாயரை கொலை பண்ண சொன்னதுக்கு காரணமே அவர் வீட்டு லாக்கர்ல இருக்க பணத்தை திருடுறதுக்கு, ஆனா இவனுக்கு முன்னாலேயே யாரோ அந்த பணத்தை திருடிட்டாங்க. இப்போ என்னடா நான் அந்த பணத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், நீ பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கலனா அடுத்த 2வது நாள்ல அவன் உன்னை கொன்னுடுவான். இந்த நிலைமையில உனக்கு ஹெல்ப் தேவைப்படாம இருக்குமா, நிச்சயமா தேவைப்படும்டா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோவை பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேரும் டீம் சேர்ந்துடுறாங்க. இதே சமயம் கில்லர் இவனுக்கு வேலை கொடுக்கறதா சொன்னவன் எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணானோ அந்த நம்பருக்கான போனை கண்டுபிடிச்சிடறான். அது ஒரு பார்ல இருக்க பப்ளிக் போனோட நம்பர். இது இல்லாம அவன் கில்லர் கிட்ட போன்ல பேசும்போதே அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாடல் கார் வச்சிருக்கிறதா கில்லர் கிட்ட சொல்லிருப்பான். சோ கில்லர் அதை வச்சு இந்த பார்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட அந்த மாடல் கார்கார யாருன்றதை என்கொயரி பண்ண, அவனை பத்தி நீங்க என்கிட்ட கேட்கறத
சொல்றதை விட ஆன்ஜின்ற ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட கேட்டீங்கன்னா நல்லா தெரியும்னு அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ கொடுத்ததும் கில்லர் சுத்தியலோட அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழையிறான். அதோட அப்படியே ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோ ஸ்கிப் 2 பேரும் லாயர் எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரோ அந்த ஆபீஸுக்கு போய் அங்க ஒருத்தவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்த 2 பேரும் போலீஸ் இல்லன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ யாரா நீங்க, நல்லா அண்ணன் நாம குஞ்சுங்க மாதிரி இருந்துகிட்டு யாரு என்னன்னே தெரியல என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப ஏஞ்சி வெளியே போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு இவன் மிரட்டினதும் ஸ்கிப் அவனோட ரவுடிசத்தை இறக்குறான். ஏதோ பெரிய மனுஷன் உட்கார வச்சு கேள்வி கேட்டா நீ நக்கலாவா பேசிட்டு இருக்க, இங்க கொஞ்சம் வாயேன் அப்படின்னு திமிரா பேசினோட பாத்ரூம்குள்ள எழுதிட்டு போய் பாத்ரூம் பேஷனுக்குள்ள இவன் மூஞ்ச வச்சு முக்கிட்டு இருக்கான். அப்பவே ஹீரோ சொல்றாரு, ஸ்கிப்பு வேணாண்டா, மூச்சு அடிச்சா அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு. பட் ஸ்கிப் அது எதையும் கேட்காம ரொம்ப நேரமா அந்த ஆளை தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சிருந்ததுல ஹீரோ சொன்ன மாதிரியே இவருக்கு மூச்சு நின்றுது. ஆட பரம்பரை பைத்தியம், நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு சொன்னலடா, அதை மீறி இப்படி பண்ணிட்டு இப்ப என் உயிர் வந்து வாங்கிட்டு இருக்க, நவுறா அப்படின்னு ஸ்கிப்ப தள்ளி விட்டுட்டு சிபிஆர்லாம் கொடுத்து மூச்சு நின்னவனுக்கு திரும்ப மூச்சை வர வச்சிடுறாரு. அதுக்கு மேல அவனால பொறுக்க முடியல. அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அந்த உண்மையை உளறிடுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த ஆபீஸ்ல இருந்த லாயர் ஆடம்ன்ற ஒருத்தவங்க கிட்ட போன்ல பேசியிருக்காரு. ஆடம ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க, அது சம்பந்தமா தான் லாயர் பேசியிருக்காரு. இதை இவன் சொன்ன கையோட ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து காதுல வச்சா இறந்து போன லாயரோட கையில ஹீரோ பொண்டாட்டியோட போட்டோ இருந்துச்சு இல்ல, சோ அவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதை தான் போன்ல சொல்றாங்க. உடனே ஹீரோ ஸ்டேஷனுக்கு போறாரு. அது வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியாது இறந்த லாயரோட கையில ஒரு பொண்டாட்டியோட போட்டோ இருந்துச்சுன்னு. ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு போலீஸ் சொல்லி ஹீரோவுக்கு தெரியுது, அடடா இவ்வளவு வேலை பார்த்தும் மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டமேடா, அவங்கிட்ட இருந்த போட்டோ எடுக்கலையா நம்ம, இப்ப என்ன பண்றது, சரி சமாளிப்போம் அப்படின்னு இதுக்கும் இவர் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு வாதாடின ஹீரோ பொண்டாட்டிக்கு பெயில வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்புறம் ஹீரோ ஸ்கிப் 2 பேரும் இவங்களுக்கு இந்த கேஸ்ல கிடைச்சிருக்க ஒரே லீடு ஆடம்ன்ற பேர் மட்டும் தானே. ஆடம் ஒரு பெரிய கார் கம்பெனியோட ஓனர், வயசான ஆளு ஆனா நல்ல பணக்காரன். அவர்கிட்ட விசாரிக்க போறாங்க. போன தடவையே லாயரோட ஆபீஸ்க்கு ஸ்கிப்ப கூட்டிட்டு போனதுல அவன் தேவையில்லாத கலவரத்துல உள்ள கொண்டு வந்தான் இல்லையா, சோ இந்த தடவை ஹீரோ அவனை கார்லயே உட்கார சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா கம்பெனிக்குள்ள போறாரு. எடுத்ததும் ஆடமோட பொண்டாட்டி தான் ஹீரோ வெல்கம் பண்றாங்க. நம்ம அவங்க பேரை மிஸ்ஸஸ் ஆடம்னு வச்சுப்போம். அவங்கள பார்த்துட்டு ஹீரோ ஆடம மீட் பண்றதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஆன்ஜியோட வீட்டுக்கு வந்தா ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவன் ஆன்ஜியோட வீட்டுக்கு வரான். ஆன்ஜி இவன் 2 பேரும் லவ்வர்ஸ். இவன் உள்ள வந்து பாக்குறப்போ கில்லர் ஆன்ஜிய துப்பாக்கி முனையில புடிச்சு வச்சிருக்கான். இவன் வரத்துக்கு முன்னால கில்லர் அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சதுலயே அவனுக்கு பல மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அதுலயும் மெயினா இதுல பணம் சம்பந்தப்பட்டிருக்குன்றது கில்லருக்கு தெரிஞ்சதும், நீ தானே எனக்கு வேலை இருக்குன்னு என்ன இந்த ஊருக்கே கூப்பிட்ட, வந்த என்கிட்ட நீ வேலையை கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல, அதுக்கு பரிகாரமா நீ என்ன பண்ற, லாயர் வீட்டுல இருந்து திருண்ண பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்ன உயிரோட விட்டுறேன் அப்படின்னு கில்லர் கேட்க, பணமா அது எங்கங்க என்கிட்ட இருக்கு, நான் தான் உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவனுக்கு வேலையை மாத்தி கொடுத்தனே, அவன் அந்த பணத்தை ஆட்டியா போட்டாங்க, நானே அவங்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவுல நீங்க வந்து பணம் கேட்டா யா எங்கே போவான் அப்படின்னு வேலை கொடுத்தவன் கில்லர் கிட்ட ஹீரோவை கோத்து விட்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஆடமோட கம்பெனில ஆடம மீட் பண்ணி லாயர் கொலை சம்பந்தமா உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கணும், இதோட நீங்க பிளாக்மெயில் வேற பண்ணப்பட்டீங்களாமே அது சம்பந்தமாவும் விசாரிக்கணும், விசாரிக்கலாமான்னு ஹீரோ கேட்ட மறுகணம் தான் ஆடமுக்கு ரத்த கொதிப்பாயிடுது. ஆட கேனா பூனா மூனா கூனா எங்க வந்து யாருகிட்ட எதை விசாரிக்கணும்ன்ற போடா வெளியேன்னு ஹீரோவை துரத்திட்டு அதோட நிறுத்தல. ஹீரோ வந்து கார்ல ஏறினதும் பின்னாலேயே துப்பாக்கியோட வந்த ஆடம் கார்ல ஏறி துப்பாக்கியை காட்டி மிரட்டி, யாரா நீங்க 2 பேரும், என்ன பிளாக்மெயில் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நீங்க தான் லாயரை கொலை பண்ணீங்களா, லாயர் கிட்ட இருந்த என்னோட பணம் எங்க அப்படின்னு இந்த ஆள் என்னென்னமோ வளர்றான். இதுக்கு நடுவுல இந்த ஆளோட பொண்டாட்டி வேற அப்பப்ப கார் கிட்ட வந்து, டார்லிங் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு குடிக்க காஃபி இல்ல டீ எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டு காண்டு மேல காண்டு ஏத்துது. இதுல பாருங்க ஆடம் அவரோட பொண்டாட்டிக்கு மகுடி ஊதுன பாம்பு மாதிரி மயங்குறாரு. பொண்டாட்டி மேல அவ்வளவு பயம் போல. இந்த கும்கிக்கு பிறந்த குந்தாணி வேற அப்பப்ப வந்து தொல்லை கொடுக்கறான்னு மனசுக்குள்ளே யோசிச்சாலும் மிஸ்ஸஸ் ஆடம் வரப்பலாம். எம்மா இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா, ஒரு சின்ன பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கமா, நீ உள்ள இரு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு பேசி பேசி பொண்டாட்டி அனுப்பிட்டு, எப்பா நீங்களாவது சொல்லுங்களேன்டா, யாரா நீங்க, உங்களுக்கு எப்படா அதெல்லாம் தெரியும் இப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டதுல, ஐயா செத்து போனார்ல லாயர், இறந்த அவரோட கையில என் பொண்டாட்டியோட போட்டோ இருந்திருக்கு, இதனால போலீஸ்காரங்க என் பொண்டாட்டியை தூக்கிட்டாங்க, சோ உண்மையாகவே லாயர் யாரு கொலை பண்ணது எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க லாயரோட ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சோம். அங்கதான் ஆடம்ன்ற உங்களோட பேரும் நீங்க பிளாக்மெயில் பண்ணப்பட்டிருக்கீங்கன்றதும் தெரிய வந்துச்சு. அதான் உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், இதோட நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு இவங்க கேட்டதுல ஆடம் ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாரு. லாயரோட வீட்டு லாக்கர்ல இருந்த பணம் காணாம போச்சு இல்ல, அந்த பணம் ஆடமோடது தான். எதுக்காக இதை அவர் லாயர் கிட்ட கொடுத்திருக்காருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆடமுக்கும் பார்ல வேலை செய்யற ஒரு சின்ன பொண்ணுக்கும் நடுவுல பழக்கமாயிருக்கு. அந்த பொண்ணும் நல்லா தான் பழகிட்டு இருந்திருக்கா. திடீர்னு அவளுக்கு என்ன பேய் பிடிச்சிச்சுன்னு தெரியல, பழகிட்டு இருந்த ஆடம பிளாக்மெயில் பண்ணி, நீ எனக்கு 2.5 லட்சம் ரூபாய் காசு தரணும், அப்படி இல்லனா நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கா. இத
உடனே ஆடம் அவரோட பொண்டாட்டிகிட்டையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்ட பணத்தை இவர் டைரக்டா போய் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு லாயர் மூலியமா கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு நடுவுல தான் இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. இது ஆடம் சொன்னதும் ஹீரோவுக்கும் நமக்கும் ஒரு டவுட். ஆமா, அந்த பொண்ணு நீ ஒன்னா பழகுனீங்க, அந்த பொண்ணு அதை வச்சு ஒன்ன பிளாக்மெயில் பண்ணா ஓகே, இந்த மேட்ரு மெயினா தெரிய கூடாததே உன் பொண்டாட்டிக்கு தான், அவகிட்டயே நீ விஷயத்த சொல்லிட்ட, அப்புறம் எதுக்காகடா பணத்தை கொடுக்குறேன்னு ஹீரோ கேட்க, ஜி நீங்க என்ன பாக்குறீங்களா இல்லையா, ஐ படத்துல 6 அடியில ஒரு வில்லன் வருவாரு, பிரபுவோட அண்ணன், அவரை மாதிரியே கௌரவமா சுத்திட்டு இருக்கான்ல, என்ன மாதிரி ஆளு ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பழக்க வச்சிருந்தான்றது வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடாது. அதுக்குதான் லாயர் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னேன். நடுவுல எந்த இழவெடுத்தவன் பணத்தை திருநான்னு தெரியல, நீங்க முடிஞ்சா கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு ஆடம் கேட்டதும், ரைட்டு அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம், நீ பழகின பொண்ணோட பேரை மட்டும் சொல்லு, மீதியை நாங்க பாத்துக்கிறோம்னு இவங்க கேட்டதும் சொன்னாரு பாருங்க ஆடம் ஒரு பேரை, ஆஞ்சின்னு. சோ அந்த ஆஞ்சி தான் ஆடம பிளாக்மெயில் பண்ண பொண்ணு. இதுல ஒரு மிகப்பெரிய கூத்து என்னன்னா, ஆஞ்சி ஸ்கிப்போட எக்ஸ் லவ்வர். ஆடா பெருமாளே, என்ன லவ் பண்ண பொண்ணு போயும் ஒரு வயசானவங்க கூட ஒன்னா இருந்தாளா, இதெல்லாம் என் காதால கேட்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு ஸ்கிப் புலம்பிக்கிட்டு ஹீரோவை ஆஞ்சியோட வீட்டை கூட்டிட்டு வரான். ஆஞ்சியோட வீட்டுல ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவன் போனமா கிடக்குறான். எல்லாரும் போற போக்குல இவனை போட்டு தள்ளிட்டான் போல. வந்த 2 பேரும் அவன் பாடிய பார்த்துட்டு என்னாடி இதுன்னு ஆஞ்சிய பார்த்து ஷாக் ஆனா, நான் என்ன பண்றது, இந்த படுபாவி சும்மா இல்லாம லாயரை போட்டு தள்ளுறதுக்கு கில்லர்னு ஒருத்தவனை வர சொல்லிட்டு பணத்தை அவங்கிட்ட கொடுக்காம வேற அவங்கிட்டயே மாத்தி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப உண்மையான கில்லர் கோவமாகி வந்து இவனை போட்டு தள்ளிட்டான். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆஞ்சி சொல்ல, அதெல்லாம் விடு, ஆடமணி ஏதோ பிளாக்மெயில் பண்ணியாமே, அது என்ன கதைன்னு இவங்க மெயின் மேட்டருக்கு வந்ததும் அங்க தாங்க இன்னொரு ட்விஸ்ட். நிஜமா இந்த பொண்ணு ஆடமா பிளாக்மெயில் பண்ணவே இல்லையா, இது எல்லாமே ஆடம் போட்ட செட்டப். ஆடம் அவரோட பொண்டாட்டிக்கு அந்த பயப்படுற மாதிரி நம்ம பார்த்தோம்ல, சாவி கொடுக்காம பொம்மை ஆடுமா, அதே கதை தான் ஆடமோடதும். என்னதான் இவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் அதெல்லாம் இவரோட மாமனார் பணம். கிட்டத்தட்ட பார்த்தா சொத்து மிஸ்ஸஸ் ஆடமோட பேர்ல தானே வருது. சோ எப்பலாம் ஆடமுக்கு பணம் தேவைப்படுதோ அப்பலாம் இப்படிதான் ஒரு குட்டி குசும்பு பண்ணிட்டு இருப்பாப்புல. இப்பவும் அப்படிதான், ஆஞ்சி கிட்ட நீ என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணு, நான் என் பொண்டாட்டி கிட்ட இருந்து பணத்தை வாங்கி லாயர் கிட்ட கொடுத்துறேன், லாயர் அந்த பணத்தை வாங்கிட்ட கொடுத்ததும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு, இதுல 10% உனக்கு கமிஷன் அப்படின்னு ஒரு டீல போட்டிருக்காரு. இத தெரியாதனமா ஆஞ்சி இவளோட காதலனான ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு வர 10% பணம் பத்தல, மொத்தத்தையும் லவுட்டணும்ன்றதுக்காகத்தான் இவன் லாயரை கொலை பண்ண முடிவே எடுத்திருக்கான். அது எங்கெங்கயோ போய் எசக பொசக ஆகி போச்சு. இது ஆஞ்சி சொன்னதோட இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஸ்கிப் 2 பேரும் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கிப் பாத்ரூம் போயிட்டு வரதா சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறான். அந்த கேப்ல மலை மாடுங்க மாதிரி ஹீரோ கிட்ட வந்த 2 பேரு பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இத பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த ஸ்கிப் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஆளுக்கு சுத்து போட்டானுங்களே, அவனை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு பாத்ரூம்ல இருந்து வலுவான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்க 2 பேர்ல ஒருத்தவன் தலையிலேயே அடிச்சிடறான். டேய் மந்திரவாதி உருட்டுன மைதா உருண்ட, அவனை ஏன்டா அடிச்ச, இவங்க 2 பேரும் மிஸ்ஸஸ் ஆடமோட ஆளுங்களாண்டா, நம்ம கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி நம்மள கூட்டிட்டு வரதுக்காக இவங்களை அனுப்பியிருக்காங்கடா, அதுக்குள்ள பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைச்சுக்கிட்டு என்னன்னா பண்ற போடுறா நீ அப்படின்னு ஹீரோ ஸ்கிப்ப திட்டினதோட 2 பேரும் மிஸ்ஸஸ் ஆடம் கிட்ட போறாங்க. இங்கேயும் ஒரு ட்விஸ்டுங்க. ஆடம் அவரோட பொண்டாட்டி தெரியாம பணம் வாங்குறதுக்கு சில சில்லா கிட்டுமா வேலையை பாப்பாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அப்படி அவர் இது வரைக்கும் பார்த்த எந்த வேலையுமேங்க அவர் பொண்டாட்டிக்கு தெரியாம இருந்ததே இல்ல. இவங்களுக்கும் நல்லாவே தெரியும் நம்ம புருஷனுக்கு பணம் வேணும்ன்றதுக்காக அவன் தேவையில்லாத ஒரு நாடகத்தை நடத்துறான்னு தெரிஞ்சுமே தான் பணத்தை கொடுப்பாங்க. இந்த தடவையும் பிளாக்மெயில்ன்றது போலின்னு தெரிஞ்சுதான் பணத்தை கொடுத்திருக்காங்க. எப்படி பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு லாயர் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டியா போட்டுடலான்றது தான் இவங்க பிளான். சோ இவங்க புருஷன் கிட்ட பணத்தை கொடுத்து அது லாயரை போய் சேர்ந்தா அன்னைக்கு நைட்டே சோ மிஸ்ஸஸ் ஆடம் அவங்க ஆளுங்க 2 பேரை லாயரோட வீட்டுக்கு அனுப்பி லாக்கர்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு வேலை கொடுத்தவன் லாயர் வீட்டுக்கு போறப்போ அங்க லாக்கர் உடைஞ்சிருந்தது இல்லையா, அதுக்கு காரணம் இவனுக்கு முன்னாலேயே மிஸ்ஸஸ் ஆடமோட ஆளுங்க போனதுனாலதான். அப்ப பணம் இவங்கள்ட்ட தான் இருக்கான்னு நினைச்சா இங்க அடுத்த ஷாக்கு, இவங்க போய் லாக்கரை உடைக்கும் போதே லாக்கர்ல பணம் இல்லையா, சோ அதுக்கு முன்னாலேயே பணம் வேற எங்கேயோ போயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லிதான் மிஸ்ஸஸ் ஆடம் ஹீரோ ஸ்கிப் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மிஸ்ஸஸ் ஆடமோட புருஷன் பல நாளா இவங்களை ஏமாத்துறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சுதான் இவங்க பணத்தை கொடுத்திருக்காங்க. பட் இன்னமும் புருஷன் மேல இவங்க துளி கூட கோவப்படாம அவங்க கூடவே சேர்ந்து வாழறாங்களே, அது எப்படி அப்படின்னு ஹீரோவுக்கு ஏற்பட்ட அவரோட சந்தேகத்தை மிஸ்ஸஸ் ஆடம் கிட்ட கேக்குறாரு. இது என்னப்பா கேள்வி, 1000 இருந்தாலும் அவர் புருஷன் நான் பொண்டாட்டி, என்னதான் அவர் என்ன ஏமாத்தினாலும் கடைசியா என்கிட்ட தான் வந்து சரண்டர் ஆவாரு. அப்படிப்பட்ட புருஷன் என்ன ஏமாத்துறாருன்றதுக்காக நான் அவரை விட்டு கொடுத்துட முடியுமா, போகட்டும் மனுஷன் எவ்வளவுதான் ஏமாத்துறாருன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய வலிய மிஸ்ஸஸ் ஆடம் சிரிச்சுக்கிட்டே சொன்னதோட ஹீரோ ஸ்கிப் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கதை எங்கெங்க எப்படி எல்லாம் டிராவல் ஆகுது பாருங்களேன். முதல்ல ஆடம் பொண்டாட்டிகிட்ட இருந்து பணம் வாங்கணும்ன்றதுக்காக பிளாக்மெயில்ன்ற ஒரு பிளான உள்ள கொண்டு வந்திருக்காரு. பொண்டாட்டிகிட்ட இருந்து பணத்தை வாங்கி லாயர் கிட்ட கொடுத்துட்டாரு. அதை லாயர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரதுக்கு மிஸ்ஸஸ் ஆடம் அவங்க ஆள லாயரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த கேப்ல அதே பணத்தை எடுக்கிறதுக்கு
ஆன்ஜியோட காதலன் ஹீரோவை கில்லர்னு நினைச்சு ஹீரோவை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். இவங்க யார் கையிலயுமே அந்த பணம் மாட்டல. அப்புறம் எங்க தாண்டா போச்சு பணம், யார் தான் அதை எடுத்துருப்பா அப்படின்னு ஸ்கிப் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கப்பதான் ஹீரோவுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏண்டா ஸ்கிப், அன்னைக்கு காலையில இருந்து நான் லாயரை ஃபாலோ பண்ணல, அந்த ஆள் அவனோட கையில ஒரு சூட் கேஸ் வச்சுக்கிட்டே இருந்தான்டா. பட் நைட் அவன் பாருக்குள்ள போறப்போ கையில சூட் கேஸ் இல்ல. அப்படின்னா சூட் கேஸ் கார்ல தானே இருக்கணும். திரும்ப பாரை விட்டு வெளியே வரப்ப கூட லாயர் என்னோட கார்ல ஏறிட்டான். அவன் கார் பக்கம் போகவே இல்ல. ஒருவேளை லாயர் சேஃப்டி லாக்கர்ல பணத்தை வைக்காம அந்த சூட் கேஸ்லயே பணத்தை வச்சு சுத்திட்டு இருந்தானா அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வந்ததுனால அந்த பாருக்கு வெளியே ஒரு நைட் முழுக்க கார் நின்னுட்டு இருந்துச்சுன்னா போலீஸ் காரை டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ போலீஸ்காரங்க டோ பண்ண காரெல்லாம் எங்க நிறுத்தி வச்சிருக்காங்களோ அதுல போய் லாயரோட காரை கண்டுபிடிச்சு ஸ்கிப் கார் கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்க பொட்டி எடுத்து பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த பொட்டியில தாங்க ஆடம் கொடுத்த 2.5 லட்சம் ரூபாய் பணமும் இருக்கு. அப்பாடா, இவ்வளவு நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் பணம் மாட்டிக்கிச்சுரா, கிடைச்ச பணத்தை பாதி பிரிச்சுக்கலாம்டா இப்படின்னு ஸ்கிப் ஒரு பிளான போடுறான். பட் பதிலுக்கு ஹீரோ கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட. இவ்வளவு நடந்தும் ஹீரோவுக்கு இவர் பொண்டாட்டி மேல இருக்க மோகம் குறையில. அவ சலூன் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா அவ சலூனை வச்சிருவா, அதோட அவளுக்கு நம்மள பிடிச்சிரும், நம்ம பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைச்ச ஹீரோ படம் முழுக்க ஹெல்ப் பண்ண ஸ்கிப்பையே உதறி விட்டுட்டு, அம்முகுடி உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்மா, வீட்லயே இரு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு பொண்டாட்டி கால் பண்ணி சொல்லிட்டு ஹீரோ பணத்தோட வீட்டுக்கு போனா, நம்ம ஒருத்தவங்களுக்கு குழி பறிக்கும் போதே நமக்கு பின்னால வேற ஒருத்தவங்க நமக்காக குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹீரோ ஸ்கிப்புக்கு ட்விஸ்ட கொடுத்துட்டு பணத்தோட இங்க வந்தாரு. இங்க என்னடான்னா ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவோட அண்ணன் கூட சேர்ந்துகிட்டு ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. ஹீரோ இவருக்கு வேலை கொடுத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தையும் லாயரோட வீட்டு அட்ரஸையும் வாங்கியிருந்தாருல்ல, அதை வீட்டுல டிராயர்ல ஒளிச்சு வச்சிருந்திருப்பாரு. அது எப்படியோ ஹீரோ பொண்டாட்டி கண்ணுல பட்டுருச்சு. அந்த அட்ரஸ்ல இருக்க ஆளை கொலை பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோ தான் லாயரை கொலை பண்ணிருப்பான்னு எப்ப ஹீரோ கால் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரோ அப்பவே அவ போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டா. சோ வீட்டுக்கு வந்த ஹீரோவை போலீஸ்காரங்க மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோ கையில எடுத்து வந்த பணப்பொட்டிய வேற அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. இதுதான் சாக்குன்னு கிடைச்ச பணத்தோட ஹீரோவோட பொண்டாட்டி அண்ணங்காரன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரை விட்டே ஓட பிளான் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் வாக்கி டாக்கிய ஒட்டு கேட்டுட்டு இருந்த கில்லருக்கோ ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் அவன் ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ஹீரோ அரெஸ்ட் ஆகி போற போலீஸ் காருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கண்ணை வச்சு அவன் பண்ண கலவரத்துல ஹீரோ போயிட்டு இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழா கவுந்துருது. பட் கில்லர் இவனோட கார்ல இருந்து அந்த கார் கிட்ட போறதுக்குள்ளேயே உள்ள இருந்த ஹீரோ தப்பிச்சிடுறாரு. நடந்த சம்பவத்தை ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. இதே சமயம் தன்னை கைட்டு விட்டுட்டு போன ஹீரோவை கோத்து விடுறதுக்கு ஸ்கிப் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். சோ அந்த சம்பவம் என்ன, சம்பவத்துல கில்லர் என்ன காரை யூஸ் பண்ணா அப்படின்றதெல்லாம் ஸ்கிப்புக்கும் தெரிஞ்சு போய் இவன் ஒரு ஹோட்டலா கில்லரோட கார் எங்க நிக்குதுன்னு தேடிக்கிட்டு கடைசியா கில்லரோட காரையும் கண்டுபிடிச்சிடுறான். என்ன ஒண்ணு, இவன் கில்லரோட காரை குறுகுறுன்னு பாக்குறத இவனுக்கு பின்னால நின்னு கில்லர் பாத்துறான். இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் போலீஸ்ல இருந்து தப்பிச்ச ஹீரோ அண்ணங்காரனோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவன் பொண்டாட்டி வெளியே தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஏங்க எதையும் இழந்த மாதிரியே இருக்கீங்க, என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஹீரோ விசாரிக்க, என்னன்னுப்பான அவங்க கிட்ட சொல்றது, இந்த ஹாலிவுட் அரமெண்டல் இருக்கானே அவங்க அண்ணன் உன் பொண்டாட்டியோட ஊரை விட்டு ஓடிட்டான்பான்னு அண்ணன் பொண்டாட்டி சொன்னதும் ஹீரோவுக்கு தலைவலி தாண்டவம் ஆடுது. நம்ம அவளுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணிட்டு இருந்தா நம்ம இல்லாத நேரத்துல நம்ம அண்ணனோட ஊரை விட்டு ஓட்டாளாவ, இன்னைக்கு அந்த 2 பேருக்கு இருக்குடா அப்படின்னு இந்த ஊரோட இண்டு இடுக்கு சந்து பொந்துன்னு தெரு தெருவா சுத்தி கடைசியா ஒரு ஹோட்டலுக்கு வெளியே அண்ணங்காரனோட காரும் அவன் புதுசா வாங்கினால ஒரு கப்பல், இது 2ம் நிறுத்தி வச்சிருக்கிறத ஹீரோ பாத்துறாரு. உடனே அவங்க தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்குள்ள போனா அதுங்க 2 பேரும் ஜாலியா ஷவர்ல சரசம் பண்ணிட்டு இருக்குங்க. இருந்த கடுப்புக்கு ஹீரோ சும்மா இருப்பாரா, நான் அவ்வளவு வைத்தறிச்சல்ல வரேன், இங்க குளியல் அறையில கும்மாளமா போடுறீங்க புடிச்சுக்கிடாதுன்னு ஹீரோ அண்ணனுக்கு ஒரு புல்லட்ட பரிசா கொடுத்துறாரு. அவன் அதே இடத்துல அவுட்டு. பொண்டாட்டிய போட்டதுல ஹீரோவுக்கு மனசு வரல, அவளை அப்படியே விட்டுறாரு. அவளும் பொட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு நடைப்பயணமாகவே அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோவுக்கு ஸ்கிப்போட செல்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசினா இந்த பக்கம் பேசுறது கில்லர். என்னடா உனக்கு இப்போ பணம் தானே வேணும், இந்த இடத்துக்கு வா பணம் கொடுத்துறேன்னு ஹீரோவனை வர வச்சிடுறாரு. சரி வந்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அதோட ஹீரோ பிரச்சனையை முடிச்சிருவாருன்னு பார்த்தா திடீர்னு கில்லரை ஷூட் பண்றாரு. கில்லரும் ஹீரோவை ஷூட் பண்றான். ஹீரோ ஒரு குண்டடி வாங்கின நிலைமையோட ஸ்கிப்பை கூட்டிக்கிட்டு ஹோட்டல் ரூமுக்குள்ள போய் ஜன்னல் வழியா அவனை வெளியே போக சொல்லிட்டு அவன் கையில பண பொட்டியையும் கொடுத்துறாரு. நீயும் என் கூடவே வாடான ஸ்கிப்பை கூப்பிடுறான். இல்லடா நான் வந்துட்டா அப்புறம் கில்லர் யாரும் சமாளிக்கிறது, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ பணத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லு, அப்புறம் என் பொண்டாட்டிக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு உன்னை கைட்டு விட்டல்ல அதுக்கு ரொம்ப சாரி இப்படின்னு சாரி கேட்டு ஹீரோ ஸ்கிப்ப அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்குள்ள கில்லர் வர உள்ள என்னாச்சுன்னு தெரியல. இங்க சீனை கட் பண்ணா கார் எடுத்துட்டு கிளம்ப போற ஸ்கிப்புக்கு அந்த ரூமுக்குள்ள ஒரே தடவை 2 துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துல ரூம்ல இருந்து கில்லர் வெளியே வரான். அப்ப ஹீரோ தான் ஓகேவான்னு நினைச்சா ரூமுக்குள்ள ஹீரோவும் உயிரோட தான் இருக்காரு. என்னடா இது அப்படின்னு நம்ம புரியாம முழிச்சிட்டு இருக்கப்பதான் ஒண்ணு புரியுது. ஹீரோ கில்லர் 2 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரோட உடம்புலயுமே புல்லட் பாஞ்சு போச்சு. 2 பேருமே உயிருக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ரூமை விட்டு கெத்தா நடந்து வந்த கில்லர் கார்ல ஏறி
உட்காந்த கொஞ்ச நேரத்துல செத்துறான். அதே ரூமுக்குள்ள இருந்த ஹீரோ அண்ணங்காரனோட பணத்தை பார்த்த மேனிக்கு பாத்ரூம்ல உட்காந்து இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்துக்கும் முழு முதல் காரணமே நல்லா தொப்பி போட்ட தொங்கனா கொடுக்கா மாதிரியே இருக்கல ஸ்கிப்பு. இவ மட்டும் ஆரம்பத்துல ஹீரோ கிட்ட உன் பொண்டாட்டி உனக்கு சீட்டிங் பண்ணிட்டாடான்றத சொல்லலன்னு வைங்களேன், இவ்வளவு நடந்திருக்குமானே தெரியல. பொதுவா நாரதர் கழகம் நல்லதுல முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாதாரியோட கழகம் நாசமாகிடுச்சுன்ற எண்டிங்கோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.